ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் நாளும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலோன சத்சங்கம் மிக சிறப்பாக சொக்கநாத பெருமானுடைய திருவருளினாலே நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே சர்வ வியாபகம் என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கொட்டியிருக்கிறது. சர்வ வியாபகம் என்று சொல்லுகிற பொழுது சிவத்திற்கே உரிய தனித்துவ நிலையும் ஆன்மாவிற்கே உரிய இயற்கை நிலையும் நமக்கு தெளிவடையுமாறு செய்து சர்வ வியாபகத்தில் இருக்கக்கூடிய சிவமானது எல்லா உயிர்களுக்கும் எவ்வாறு கருணை புரிகின்றார், அது எவ்வாறு அவருக்கு சாத்தியமாகிறது என்கிற அந்த செய்திகளை பல்வேறு கோணத்தில் இருந்து நமக்கு அதனை எடுத்து சொல்லி வருகிறார். அவன் அகண்டமாக விளங்குகிறான். அதாவது எல்லைக்கு உட்பட்டதை கண்டம் என்றும் எல்லைக்கு உட்படாததை அகண்டம் என்று சொல்லுவது வழக்கம். இந்த வெளி இருக்கிறதே அது எல்லைக்கு உட்படாது. எந்த வெளி? பரவெளி. இப்போ இந்த வெளியை அவர்கள் இப்போ ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டிற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்தை அவர்கள் தங்களுடைய பகுதியாக அதனை அறிவிக்கிறார்கள். அதாவது அந்த நிலத்திற்கு நேர்மேறாக இருக்கக்கூடிய பகுதி அந்த நாட்டிற்கு உரியது. இப்போ அதற்குள்ளே இன்னொரு நாட்டு விமானமோ அல்லது வேறு ஏதாவது நுழைவதற்கு அனுமதி பெற்றிருக்க வேண்டும். எப்படி ஊருக்குள்ளே வருவதற்கு அனுமதி வேண்டுமோ அதுபோல் அந்த ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு அனுமதி வாங்க வேண்டும். அப்படி இந்த மேலே இருக்கக்கூடிய வெளி இருக்கிறதே அந்த வெளி இந்த உலகத்தை சேர்ந்த வெளியாக இருக்கிறது. நாம் சொல்லுவது அந்த வெளி அல்ல, பரவெளியை பற்றி சொல்லுகிறோம். பரவெளியாக இந்த மொத்த பூமியைக்கு மேலேயும் பரவெளியாக விளங்குகிற ஒரு வெளி, அந்த வெளியை பற்றி நாம் பேசுகிறோம். அதிலிருந்து அவர் எல்லாவற்றையும் நோக்குகிறார். அது முன்ன ஒரு காலத்தில் சொன்னோம்னா நாம் அதை அது எப்படி என்று நினைப்போம், சிரிப்போம். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேலே போய் சேட்டலைட்டை விட்டுருக்கிறார்கள். அது கீழே அப்படியே முழுக்க பார்த்து நம்ம வீட்டு படம் வேணும்னா அதை காட்டிடும், எடுத்துடும். நீங்கள் பார்த்துடலாம், கூகுளில் போய் உங்கள் வீட்டு மொட்டை மாடியே அது காட்டும். எங்கிருந்து படம் எடுத்து இங்கே காட்டுகிறது. யாருக்கு வேணால் காட்டும். உள்ளே காட்டாது, வெளியில் அவுட்ரஸ் தான் காட்டும். அந்த மாதிரி ஒரு நிலை. உள்ளே காட்டுவதற்கும் அது வாய்ப்பு இருக்குது. அதற்கும் அதை ரொம்ப பெரிய ஒரு நிலையில் இருக்கிறவர்கள் வீட்டுக்குள்ளே அப்படி வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத கூட அவர்கள் பார்த்து விடுவார்கள். இராணுவ ரகசியங்களை எல்லாம்
இப்படித்தான் தெரிந்து கொள்கிறாள்னா நம்ம நிறையா விஷயங்களை சயின்ஸு மேகசினில் பார்க்குறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இறைவன் அகண்டன் என்று சொல்லுவதனாலே அவன் அண்டன் அல்ல, அகண்டன். அகண்டனாக விளங்குகிற இறைவன், அகண்டனாக விளங்குகிற இறைவன் கண்டிதமாக இருக்கக்கூடிய உயிர்களோடு எப்படி தொடர்பு கொள்ளுகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் உயிர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நிலை என்ன என்று கேட்டால், உயிர்கள் தோற்றத்தின்பால் அதிக ஈர்ப்பு கொண்டது. உயிர்களுக்கு தோற்றத்தின்பால் அதிக ஈர்ப்பு. இந்த தோற்றத்தின்பால் அதிக ஈர்ப்பும் ஓசையின்பால் அதிக ஈர்ப்பும், இந்த இரண்டு ஈர்ப்புகளும் இந்த உயிர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த உடலை பொறுத்த வரைக்கும் அவைகளுக்கு உண்டு. இப்போ என்ன கேட்குறோம்னா, இறைவனானவன் அகண்டிதனாக அண்டமாக இருக்கிறவன் கண்டிதமாக இருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு அவன் தோற்றம் தருவானா, தோன்றுவானா என்பது ஒரு கேள்வி. அவன் தோற்றத்தை உடையவனா என்பது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு சர்வ வியாபகத்திற்கு அது தடையாயிற்றே. சர்வ வியாபகமாக இருக்கிற ஒருவன் ஒரு இடத்திலே தோன்றுவானே, ஆனால் அந்த ஒரு இடத்திலே தோன்றுகின்ற அவனுடைய அந்த நிலையானது சர்வ வியாபகத்திற்கு ஊரா என்று கேட்கிற பொழுது அந்த கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லுகிறார். ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் பதில் சொல்லுகிறார். அதாவது இறைவன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சிவமானது எப்படிப்பட்ட அந்த ஒரு தோற்றத்தை அது மேற்கொள்ளுகிறது என்று சொல்லுகிற பொழுது, இறைவன் உருவம் உடையவன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவன் உருவத்தோடு காட்சி தருகிறான். அவன் உருவத்தை எடுத்துக்கொள்ளுகிறான். அந்த உருவத்தை அவன் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அவன் எப்படிப்பட்ட உருவத்தை எடுத்துக்கொள்ளுகிறான் என்று சொல்லுவதையும் திருமூலர் ரொம்ப அழகாக அதை விளக்குகிறார். எப்படி சிவபெருமான் வடிவம் எடுக்கிறான் என்று சொன்னால், ரெண்டு முக்கியமான ஒரு செய்திகளை குறிப்பிடுகிறார். இறைவன் அந்த வடிவத்தை எடுக்கிற பொழுது அவன் உயிர்கள் எவ்வாறு அந்த வடிவத்தை ஏற்குமோ அந்த அளவிற்கு அவன் எடுக்கிறான். அதான் அவனுடைய கருணை. என்ன வடிவம் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அவன் உயிர்களுக்கு எந்த வடிவத்தோடு காட்சி தருகிறான், எந்த வடிவத்தோடு தன்னை அவர்கள் வழிபடுவது. ஏனென்றால் உருவத்தோடு வழிபடுகிற நிலையும் ஒன்று இருக்க வேண்டி இருக்கிறது. உருவத்தோடு வழிபடுகிற நிலையையும் இந்த உயிர்களுக்கு தர வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த உருவத்தோடு வழிபடுகிற நிலையை இந்த உயிர்களுக்கு தருகிற பொழுது எந்த மாதிரியான உருவத்தை இந்த உயிர்களுக்கு தரலாம், அது எப்படி இருக்கலாம் என்பதை பெருமான் தீர்மானித்து அந்த வடிவத்தை அவன் எடுக்கிறான் என்று சுவாமி சொல்லுகிறார். அந்த வடிவத்தை எடுத்து அந்த உயிர்களுக்கு தன்னை வடிவத்திலே வழிபடுவதற்கு, தன்னை உருவத்திலே வழிபடுவதற்கு, எல்லாரும் அருவுருவத்திலேயோ அல்லது அருவ நிலையிலேயோ வழிபடுகிற பக்குவம் மிகுந்த கால நிலைக்கு பிறகு வந்தாலும் கூட அதனுடைய தொடக்க காலத்திலே அதனுடைய பக்தி முழுவதும் அது கூர்மைப்படுத்துவதற்கும், பக்தி முழுவதும் சிறப்படைவதற்கும், அதனுடைய அன்பு முழுவதும் குவிவதற்கும் அதற்கு ஒரு உருவ நிலை தேவைப்படுகிறது. எனவே ஒரு உருவ நிலையை ஈசன் எடுத்துக்கொள்ளுகிறான். அந்த உருவ நிலையை எடுத்து உயிர்களுக்கு சர்வ வியாபகமாக இருந்தாலும், அகண்டிதமாக இருந்தாலும், அகண்டமாக இருந்தாலும், கண்டமாகவும் தன்னுடைய திருக்கோலத்தை காட்டுவதற்கு வல்லமை உடையவனாக விளங்குகிறான் என்று அதனை குறிப்பிடுகிறார். எனவே அவ்வாறு அந்த வடிவத்தை எடுக்கிற அவனுக்கு இந்த வடிவம்
தன்னுடைய அண்ட நிலையை எந்த நிலையிலும் பாதிக்காதவாறு அவன் எடுக்கிறான். இதைத்தான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா இதை சொன்னதைத்தான் மணிவாசகரும் சொல்லுகிறார். மணிவாசகரும் இறைவன் உருவத்தோடு வந்தான் என்று சொல்லுகிறீர்களே, எடுப்பானா அந்த மாதிரியான உருவத்தை அவன் எடுப்பானா என்று கேட்கிற பொழுது அதிகம் ரொம்ப தெளிவாக அதனை நமக்கு ஒரு பாடலில் சொல்லியிருக்கார். இந்த பாடலை நாம் வேறு வேறு விதமாகலாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த பாடலை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்யும் விதத்தை அதிலே குறிப்பிட்டு இருக்கிறார். இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்யும் விதத்தை குறிப்பிட்டு இருக்கிறார். அதாவது உருவத்தோடு வழிபாடு செய்வதற்காக உருவத்தை காட்டுவது, உருவமில்லாத நிலையில் வழிபடுவதற்காக அதையும் காட்டுவது, வேறு ஒரு நிலையிலும் தன்னை காட்டி வழிபாடு செய்வதற்கு அந்த வாய்ப்பை தருவது. எனவே தன்னை உருவத்திலே வழிபடுவதற்கு 2-3 வாய்ப்புகளை அவர் தருகிறார். இது இறைவனுடைய கருணையை பொறுத்தது. ஆதலாலே இப்ப மணிவாசகர் சொல்லுகிறார், உடையாள் உந்தன் நடு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். இதுக்கு நிறைய விளக்கம், நிறைய எக்ஸ்பிளனேஷன், நிறைய இதெல்லாமே ஏற்கனவே நிறைய பார்த்துருக்குறோம். மணிவாசகர் ஆனால் இங்கே சொல்ல வருகிற கருத்து என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, உனக்கு உருவம் உண்டு, உனக்கு உருவமும் இல்லை, இதைத்தான் சொல்லுகிறேன். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன், அந்த உதாரணத்தை நினைவுபடுத்துகிறேன். இந்த குழந்தைங்கள்லாம் கையில் பலூன் வச்சிருக்கும். இந்த பலூனை அந்த குழந்தைங்க ஊதி அந்த பலூனை வைத்து விளையாடும். இப்போ அந்த பலூனுக்குள்ள காற்றை ஊதினால் பலூன் வடிவம் எடுத்துரும். இப்போ பலூன் வடிவம் எடுக்கிற பொழுது பல்வேறு வடிவம், வாத்து, அன்னம், புறா, இது மாதிரிலாம் வடிவம்லாம் எடுக்கிற மாதிரி அந்த வடிவத்தில் காற்றை ஊதுனவுடனே அந்த வடிவம் வந்துடும். அது ஒரு வடிவம் இருக்கு. இப்போ இந்த பலூனை அப்படி பறக்க விட்டோம்னா மேலே அது வானத்தில் பறக்கும். அப்படி பறக்கிற பொழுது இந்த பலூன் இப்பொழுது காற்று எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டால் பலூனுக்குள் இருக்கிறது. காற்று எங்கே இருக்கிறது? பலூனுக்குள் இருக்கிறது. பலூன் எங்கே இருக்கிறது? காற்றில் இருக்கிறது. பலூன் எங்கே இருக்கு? காற்றுல இருக்கு. காற்று எங்கே இருக்கு? பலூனுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ சிவம் அண்டமாகவும் அகண்டமாக கண்டிதமாக இருக்கு. பலூனுக்குள்ள போது கண்டமாக இருக்கு. ஆனால் அது அடைபட்டுருச்சா? இல்லை. இப்போ வெளியிலையும் அது காற்று தான் இருக்கு. வெளியிலையும் காற்று வெளியாக இருந்தாலும் பலூனுக்குள்ளேயும் அடைபட்டு உருவத்தை காட்டுது. பலூனுக்கு ஒரு உருவத்தை கொடுப்பதற்கு காரணம் அது உள்ளே போனது. அப்படி சிவமானது திருவருளை தன்னுடைய உருவமாக எடுத்துக்கொள்ளுகிறது. திருவருளை தனக்குள்ளேயே அடக்கி கொண்டு அருவ நிலையிலேயும் இருக்கும். திருவருளை தனக்கு அடக்கி கொண்டு அருவ நிலையிலும் இருக்கும். திருவருளை தனக்குள் அடக்கி கொண்டு அருவ நிலையில் இருப்பது திருவருளுக்குள் தான் அடங்கி நின்று உருவ நிலைக்கு வரும். இதைத்தான் மணிவாசகர் சொல்லுகிறார். இந்த 2 நிலை, ஒன்று உடையாள் உன்றன் நடுவு இருக்கும். அது உடையாள் உன்றன் நடுவு இருக்குங்கிறது பலூன் காத்துல இருக்கிறது. உடையாள் நடுவுள் நீ இருத்தி, பலூனுக்குள்ள நீ இருக்கிற, காத்து இருக்குது. இப்போ நாம் என்ன தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்? திருக்கோயிலில் சிவலிங்கம் பார்க்கிறோம். சிவலிங்கத்திற்கு வெளியிலேயும் அந்த வெளி இருக்கிறதே, கருவறைக்கு வெளியே அங்கேயும் இருக்கிறார், அந்த சிவலிங்கத்துக்குள்ளேயும் இருக்கிறார். பலூனுக்குள்ளேயே இருந்து வெளியில இருப்பது போல சிவலிங்கத்து உள்ளேயும் இருக்கிறார், வெளியேயும் இருக்கிறார். அப்ப அது வடிவத்தில் இருக்கிறார். ஆகையினாலே அவர் வடிவம் உடையவராகவும் இருக்கிறார், வடிவம் இல்லாதவராகவும் இருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி போய் இன்னும் கொஞ்சம் பக்குவம் உடையவர்களுக்கு அடியாராகவும் இருக்கிறார். அதனாலதான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயினார். அது இன்னொரு வடிவம் சிவத்துக்கு. அதுதான் அருவுருவம் என்று சொல்லக்கூடிய வடிவம். அந்த வடிவத்திலேயும் இருக்கிறார், அடியார் வடிவம். ஆனால் நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் என்ன சொல்ல வருகிறார் என்கிற ஒரு கருத்து, வடிவம் எடுத்துக்கொள்ளுகிறான் தன்னுடைய கருணையினாலே. தன்னுடைய
அந்த வடிவத்தை பார்த்து உயிர்கள் தன்மேல் அன்பு செலுத்தி தன்னை நோக்கி வந்து தன்பால் எண்ணத்தை குவித்து அன்பை பெருக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக அது பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காக வடிவம் எடுக்கிறான். அப்படி எடுக்கிற பொழுது அவன் வடிவத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த இரண்டை கொண்டுதான் வடிவம் எடுக்கிறான். ஒன்று என்னன்னாரு, அவனுடைய அந்த பாட்டை பார்க்கலாம். செழுஞ்சடையன் செழும் சடையன், சடை செழும் சடை, சிவந்த சடையுடையவனாக இருப்பான். செம்போனே ஓக்கும் மேனி, திருமேனி செம்பொன் மேனி, பொன்னார் மேனியனே, புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, இல்லையா? பொன்னார் மேனியனே. அப்படியே பாருங்க, இத அந்த திருக்கோலம்னா இது இருக்கணும்ட்டார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழப்பாடிகுள் மாணிக்கமே, அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே, அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. பொன்மேனி செஞ்சடை, இதுதான் இந்த முதல் வரியில சொல்ற. இந்த ரெண்டு இருக்குமா சிவபெருமானுடைய திருவடிவத்துக்கு. செழும் சடையான் செம்பொனே ஒக்கும் மேனி, அப்படியே எடுத்து சுந்தரர் எடுத்து கையாளுகிறார். அப்படியே பொன்னார் மேனியனே, முதல்ல எடுத்த இந்த சடை சிவபெருமானுடைய திருவடிவத்திற்கு ரொம்ப மிக முக்கியம். சிவபெருமானுடைய திருச்சடை அவருடைய வடிவத்திற்கு மிக மிக முக்கியம். அதனாலதான் சடாமுடியும் சிவசின்னங்கள்ல தலையாயது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, புவனம் கடந்தென்று பொன்னொழிம் என்னும் தவனச்சடை முடி தாம். எடுத்தவுடைய முதல் பாட்டில் முதல் அடையாளமே சடாமுடியத்தான் சொல்லுகிறார். எனவே சிவபெருமான் திருக்கோலம் தந்திருக்கிறான், சடாமுடியோடும் பொன்னார் மேனியோடும் அவன் திருக்கோலம் தந்திருக்கிறான். அதுதான் தன்னுடைய கோலம் என்று காட்டியிருக்கிறான். ஆகையினாலே செழும் சடையனாகவும் செம்பொரே ஒக்கும் மேனியாகவும் திருமேனிகளோடு கூடிய அவனுடைய வடிவத்தை அவன் இந்த அடியார்கள் எல்லாம் தன்னை நோக்கி வருகிற உயிர்கள் எல்லாம் தன்னை ஒருவாறு கண்டு அன்பு பெருக்கி அவை உய்தல் வேண்டும் என்கிற காரணத்தினால அவனே அந்த திருக்கோலத்தை எடுத்து காட்டி இருக்கிறான். அந்த கோலத்தை காட்டியது அருளாளர்களுக்கு காட்டி இருக்கிறான். அருளாளர்கள் அந்த திருக்கோலத்தை பார்த்து அவர்கள் அதனை பாடியிருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த வடிவத்தில் சிலைகளும் சிற்பங்களும் ஓவியங்களும் திருக்கோயில்களில படிமங்களும் வரையறுக்கப்பெற்றன. எனவே சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு இந்த உருவ வழிபாடு அவசியமா, அது உண்டா என்று கேட்டால் அதை உருவ வழிபாடு செய்பவரை நாம் தாழ்வாக எண்ணுதல் கூடாது. உருவ வழிபாட்டை செய்கிறவர்கள் சிவபெருமானுக்கே உரிய அந்த. அதனால இப்ப ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒண்ணு பெருமானுடைய திருமேனி செம்பொன் மேனி, இன்னொன்னு செஞ்சடையோட சடையோட இருக்கணும். சடையோட இருக்க போது பிறை இருக்கும், கங்கை இருக்கும். இதை ஞானசம்பந்தர் காட்டியிருக்கார், அப்பர் சுவாமிகளுக்கு காட்டியிருக்கார், நம்முடைய சுந்தரருக்கு காட்டி இருக்கிறார், மணிவாசகருக்கு காட்டி, எல்லாருக்கும் காட்டி இருக்கிறார். ஏன் அடியார்கள் எல்லோருக்கும் காட்டி இருக்கிறார் இல்லையா? ஏற்பகையாருக்கு காட்டி இருக்கிறார், திருநீலகண்டத்து கோயவனாருக்கு காட்டி இருக்கிறார். அப்ப காட்டும் போது அந்த வடிவம் எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு முடியுமா?
அவங்க அதை பார்த்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த வடிவத்தை உரிய நிலையிலே உருவத் திருமேனியோடு காட்டுகிறார் என்று சொன்னால் உருவத் திருமேனியும் சிவபெருமானுக்கு மிக மிக உகந்த ஒன்று. ஆனால் சிவபெருமான் இந்த ஒரு திருமேனியோடு தான் காணப்படுவானே தவிர வேறு வேறு வடிவங்களிலே சிவனை வழிபடக்கூடாது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறார். பல்வேறு வடிவங்களையும் சிவன் என்று கருதி வழிபட்டால் என்ன என்று கேட்டால், அப்படி சிவனை வழிபாடு செய்யக்கூடாது. அந்த வடிவத்திற்கு ஷடாமுடியும் செம்பொன் மேனியும் திருநீற்று தூளனும் இருக்க வேண்டும். அதுதான் சிவபெருமானுடைய திரு அடையாளங்களாகவும் சிவனடியார்களுக்கு உரிய அடையாளங்களாகவும் தரப்பெற்று இருக்கிற காரணத்தினாலே எந்த வடிவத்தையும் சிவ வடிவமாக கருதுதல் கூடாது. உருவ நிலையிலே வழிபாடு செய்கிற பொழுது சிவபெருமானுக்கே உரிய அந்த அடையாளங்கள் அவற்றோடு தான் வழிபட வேண்டும் என்று ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல திருமூலர் சொல்றாருன்னா எதை குறித்து சொல்லுகிறாருங்கிறது நாம தெரியும் இல்லையா? எதை குறித்து சொல்லுகிறாருங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் சீரடி சாய்பாபாவை சிவலிங்கத்து மேலே வச்சு காட்டுறாங்க. சிவனன் என்று சொல்லி காட்டு. எவ்வளவு பெரிய அபத்தம்! அவரை சிவனா நினைச்சு வழிபாடு செய்யக்கூடாது என்று திருமூலர் சொல்லுகிறார். யார் அவரை மட்டும் இல்லை, யாரையுமே சிவனா நினைச்சு சிவனை யாரா நினைச்சு வேணா வழிபாடு செய்ய. ஆனால் ஒருத்தரை இந்த வடிவத்தை சிவ வடிவம் என்று சொல்லி அதை சிவமாக அதை வழிபாடு செய்வது ஏற்கத்தக்கது அல்ல. அதனால தான் அதற்குரிய வரைமுறையை கொடுத்துட்டார். சிவபெருமான் வடிவம் எடுத்திருந்தான், அடியாரெல்லாம் பார்த்தார், அருளாளர்கள் பார்த்தார்கள், அந்த வடிவத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வடிவத்தை நீ சிற்பத்தில் வழிபடு, சித்திரத்தில் வழிபடு, கோயில் படிமத்தில் வழிபடு, எந்த குறைவும் இல்லைன்ட்டாங்க. அந்த உன் அன்பு பெருகுமானால் அதனால தான் திருக்கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தார்கள் நம்முடைய பெரியவர்கள் அருளாளர்கள். அங்கே செல்லுகிற பொழுது அவருடைய அடையாளங்களை சொல்லி வழிபாடு செய்தார்கள். அடையாளங்களை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் என்று அப்பர் சுவாமி சொல்ல பொது நீக்கி தனிநனிய வல்லார்க்கு என்றும் அருந்துணை ஆயினானே என்று குறிப்பிடுகிறார். ஆகவே பெருமானை சொல்லுகிற பொழுது பெருமானுக்குரிய அடையாளங்களாக இவற்றை சொல்ல வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம், இவற்றை யார் பார்த்தது என்றால் பார்த்தவர்கள் அதனை நமக்கு சொல்லி இருக்கிறார். பார்த்தவர்கள் அதனை சொல்லி இருக்கிறார்கள். எனவே சிவபெருமானை உருவ வழிபாடு செய்வது பக்திக்கு எந்த விதமான குறைவும் கிடையாது. அது தன்னுடைய வடிவமாக சிவபெருமானே காட்டியதுதான். வேறு வடிவங்கள் எப்படி என்று கேட்டால் அதுக்கு சொல்லுகிறார், ஒடிந்தனாயும் ஒருங்குடன் கூடும். பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு கடவுளரை வழிபட்டு கொண்டிருந்தாலும் அந்த கடவுளரிலே யாதொரு தெய்வம் கண்டீர் அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவார் என்று சொல்லுவது போல அவரவர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அந்தந்த வடிவங்களிலே அவர் கலந்திருக்கிறார். ஆனால் அவர் விளங்கி தோன்றுவது இதில்தான். ஒருங்குடன் கூடும், ஒழிந்தன ஆயும் ஒருங்குடன் கூடும். ஒழிந்த வடிவங்கள் எல்லாம் பல்வேறு வடிவங்களை இப்ப வழிபாடு செய்கிறார்கள். அது சிறுதெய்வ வழிபாட்டிலிருந்து பல்வேறு வடிவங்களை முனீஸ்வரன் என்றும் சனீஸ்வரன் என்றும் எந்தெந்த ஈஸ்வரன் பட்டத்தை கொடுத்து வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் அவற்றில் அவர் இல்லையா என்றால் அவர் கலந்து இருக்கிறார். ஆனால் விளங்கி தோன்றுவது எங்கே என்று கேட்டால் தன்னுடைய கோலமாக அவர் காட்டியது எது என்று கேட்டால் செழும் சடையன் செம்போனே ஒக்கும் திருமேனி. அதனால்தான் சில இடங்களில் சிவபெருமான ப்ளூயிஷ் கலரில் தீட்டியிருப்பாங்க. அது தவறு. ஏன்னா செம்போனே ஒக்கும் மேனி என்று திருமூலரே அதை குறிப்பிடுகிறார். பொன்மேனியான விளங்குகிறவன் அதனை பார்த்தவர்கள் இருக்கிறார். கைலாய மலையையும் பொன்மேனியாக பார்த்தும் மக்கள் மகிழ்கின்றார்கள். ஆகையினாலே ஒழிந்தன ஆயும் மற்ற வடிவங்கள் எல்லாமே அவன் கலந்து விளங்குகிறான். ஒருங்கு உடன் கூடும் எங்கும் கழிந்திலன்.
அவனை எங்கேயும் போயில்ல, இங்கேதான் இருக்கிறான். ஆனாலும் கூட பிறப்பிலன். அந்த வடிவங்களை எடுத்தவர்கள் எல்லாம் இறந்து பிறக்கிறவர்கள். ஆனால் இவன் ஒருவன் தான் பிறப்பில்லாதவன். ஈசன் செழுஞ்சடையன், ஈசன் செழுஞ்சடையன். இந்த ஈசன் எடுத்து முதல்ல போட்டு, ஈசன் செழுஞ்சடையன் செம்பொனே ஒக்கும் மேனி ஒழிந்தனாயும் ஒருங்குடன் கூடும் எங்கும் கழிந்திலன் பிறப்பிலன். வேறு வேறு வடிவங்கள் எல்லாமே பிறந்து இறந்து பிறந்து இறந்து வருகின்றவர் வடிவங்கள். எந்த வடிவமா இருந்தாலும் ஒரே அடி அடிச்சிட்டார். எந்த வடிவமா இருந்தாலும், அது நான்முகனாக இருந்தாலும் அல்லது திருமாலாக இருந்தாலும் பிறந்து இறந்து வருகின்றவர். சிவபெருமான் எடுத்த வடிவம் இருக்க பிறப்பிலனவன். அவன் இறப்பு பிறப்பு இல்லாதவன். பிறப்பிலன் ஒழிந்து இலகு ஏழினும் ஒத்து நின்றானே. ஒழிதல், இலகுதல், தோன்றுதல், இப்படி ஒழிதலும் பிறகு மீளத் தோன்றுதலுமாக இருப்பது இந்த உலகத்திற்கு இயற்கையாக இருக்கின்றது. ஒழிதலும் இலகுதல் என்று சொன்னால் தோன்றுதல் என்ற அர்த்தம். ஒழிந்து இலகு ஏழினும், இலகு ஏழினும், இலகுதல்னா தோன்றுதல். இப்படி இந்த ஒழிதலும் பிறகு தோன்றுதலுமாக இருக்கக்கூடிய தன்மை சிவபெருமானுக்கு இல்லையாக இருந்தாலும் அதை தன்மையாக கொண்ட இந்த உலகத்தோடு ஒத்து நிற்கின்றான். உயிர்களோடு அவன் ஒத்து நிற்கின்றான். ஏனென்றால் ஒடுக்கத்தை செய்கிற பொழுது அவன் உடனிருந்து தான் ஒடுக்குகிறான். மீள தோற்றுவிக்கிற பொழுதும் உடனிருந்து தோற்றுவிக்கின்றான். எனவே உயிர்கள் தோற்றுவித்து ஒடுக்குகிற அந்த தன்மையிலே உலகத்திலே அவன் விளங்குகிறான், வியாபகமாக விளங்குகிறான். ஆனால் உயிர்கள் தன்னை கண்டு வணங்க வேண்டும், அவை தன்னை புரிந்து கொள்ள வேண்டும், தன்னிடம் அன்பை பெருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வடிவம் வேண்டும் என்பதற்காக அவன் கண்டமாக அகண்டமாக இருக்கிற அவன் கண்டமாக ஒரு திருமேனி கொள்ளுகிறான். அதிலே ஒன்றும் ஐயத்திற்கு இடமில்லை. எனவே அந்த திருமேனியைத்தான் எந்த திருமேனியை அருளாளர்கள் சொன்னார்களோ, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. உதை எடுத்த உடனே பாடுறார். அங்க திருவண்ணைநல்லூர்ல உள்ள கூட்டிட்டு போய் காட்டிட்டு மறைஞ்சுட்டார். மறைஞ்ச உடனே அங்க அப்படி மேல பார்க்கிறார், சிவாரூடரா காட்சி தருகிறார். சுந்தரா சுந்தரா என்று காட்சி தருகிறார். அப்படி காட்சி தருகிற பொழுது அந்த காட்சியினுடைய தன்மை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதுல பிறை சூடியவராக பித்தா, எனக்கு வந்தது பித்தனாக வந்தாய், ஆனால் நீ இப்ப தருவது பிறைசூடியாக. பித்தனாக வந்தவனே இப்பொழுது பிறைசூடியாக நிற்கிறவனே. பிறைசூடினா சடாமுடியை குறித்ததாயிரு. ஆகையினால இந்த சடாமுடியை கருணையோடு எந்தோள் வீசி ஆடும் எம்மான், முக்கண் எம்மான் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த தன்மையிலே திருச்சடாமுடி என்பது சிறப்பு நிலையாக அவருக்கு சொல்லப்பெறுகிறது. எனவே சிவபெருமானை திருச்சடாமுடியோடு அவனை அது தில்லை கூத்தனாக இருக்கட்டும் அல்லது தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுளாக இருக்கட்டும், அந்த திருச்சடாமுடியும் பொன்னார் மேனியும் வழிபடுவதற்கு இப்ப உருவ நிலையிலே தன்னை காட்டிக் கொள்ளுகிற அவன், பொருள் நிலையிலே தன்னை காட்டிக் கொள்ளுகிற அவன் ஒலி நிலையிலேயும் தன்னை காட்டிக் கொள்ளுகிறான். ஒலி நிலையிலேயும் காட்டிக் கொள்ளுகிறான். தெய்வச்சேக்கிழார் எவ்வாறு நாயன்மார்களுடைய வரலாறை நான் எடுத்து சொல்லுவது? அந்த பெருமை எங்க, நான் எங்கே? நான் ஒரு சாதாரண ஒரு சிவபக்தன், அவ்வளவுதான். அடியார் கூட சொல்லிக்க முடியும். நான் எவ்வாறு பாடுவது என்று தில்லையிலே திகைத்திருந்த பொழுது உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று எடுத்து பாடுக அப்படின்னு வந்துருச்சு. இப்ப எப்படி வந்தார் அவரு? இது ஒலி உருவம், கேட்கிற மாதிரியான ஒலி உருவம். அசரீரின்னே பேரு. சரீரம் இல்லாதது அசரீரி.
சரீரி அசரீரி, சரீரியாகவும் வருகிறான், அசரீரியாகவும் வருகிறான். அது திரும்பவும் சாமிக்கு சொல்லுகிற போது எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும், அதனால் சொற்றமிழ் பாடுக என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் அசரீரியாகவும் இருந்து உயிர்களை அவர் நெறிப்படுத்துகிறார். எனவே சரீரி அசரீரி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு நிலைகளும் சிவநெறிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவையே என்பதை இங்கே சொல்லி, சர்வ வியாபகமாக இருக்கிற பெருமான் உருவத்தை எடுக்கக்கூடியவன் தான். அவ்வாறு எடுத்த உருவத்தை அருளாளர்கள் தரிசித்திருக்கிறார்கள், எல்லா அடியார்களும் தரிசித்திருக்கிறார்கள். ஏற்பகை தரிசிக்கிறார், இளையான்குடி மாறனார் தரிசிக்கிறார், திருநீலகண்டத்து கோயவனார் தரிசிக்கிறார், எல்லாரும் தரிசிக்கிறாங்க. அது எப்படி தரிசிக்கிறாங்க? எந்த வடிவத்தில் தரிசிக்கிறாங்க? இந்த வடிவம். ஆகையினாலே அந்த வடிவத்தினுடைய மிக முக்கியமாக இந்த இரண்டு செய்திகளை, செழும் சடையையும் பொன்னார் மேனியையும் குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே சர்வ வியாபகமாக இருக்கிற பெருமான் வடிவம் எடுக்கக்கூடிய நிலையிலே, இந்த வடிவத்தை நாம் போற்றுகிற நிலையிலேயும் விளங்குகிறான் என்று குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து இந்த சர்வ வியாபகத்தையே தொடர்ந்து விரித்து பேசுகிறார். நாம் இறைவனை அறிந்து கொள்வதற்கான உபாயங்களாக நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இறைவனை பற்றிய செய்திகளை ஆர்வத்தோடு படிக்கிறோம். இறைவனை பற்றிய செய்திகளை, வரலாறுகளை ஆர்வத்தோடு படிக்கிறோம். இறைவனை பற்றிய உண்மைகளை ஆர்வத்தோடு படிக்கிறோம். ஆனால் இதனை தாண்டி போக வேண்டும் என்கின்றார் திருமூலர். இந்த நூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானம் அது வேதமாக இருந்தாலும் அது அபரஞானம். அபரஞானம் என்று சொல்லுவது புத்தக ஞானம். புத்தக ஞானம் என்று சொல்லுவது தொடக்க காலத்திலே தேவைப்படுகிற ஒன்றாக இருந்தாலும் இறைவன் தோற்றத்தை காண்பதற்கு அது உதவாது. இப்ப என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், இறைவன் வடிவத்தை அருளாளர்களுக்கு தந்தானே, நானும் அவ்வாறு பக்தியாக இருந்தால் பாடல்களை பாடினால் இறைவன் வந்து விடுவானா என்று கேட்டால், அதை தாண்டி போய் செய்தியை சொல்லுகிறார். ரொம்ப அழகா அதை சொல்லுகிறார். புலமையில் நாற்றம் இல் புண்ணியன் எந்தை, நலமையில் ஞான வழக்கமும் ஆகும், விலமையில் வைத்துள வேதிகர் கூறும், பலமையில் எங்கும் பறந்து நின்றானே. புலமையில் நாற்றமில் புண்ணியன் எந்தை, நலமையில் ஞான வழக்கமும் ஆகும், விலமையில் வைத்துள வேதியர் கூறும், பலமையில் எங்கும் பறந்து நின்றானே. புலமை, நலமை, விலமை, பலமை அப்படின்னு சொல்லியிருக்கார். அது நல்ல சொல்லாட்சி பண்ணியிருக்கிறேன், நல்லா ஆழ்ந்தது பாருங்க. புலமை அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாற்றம் இல்லைன்னார். நாற்றம்னா தோன்றுதல் அர்த்தம், நாறுதல்னா தோன்றுதல் அர்த்தம். அதனாலதான் நாற்றுன்னு பேர். அதுக்கு நாற்றுன்னு அந்த விதை நார் தோணும், அது அந்த நாற்றை எடுத்து தான் வயல்ல நடுவார்கள். வயல்ல நடுவது முதல்ல நாற்றுக்கு விட்டு அந்த நாற்றை எடுத்து நடுவார். நாறுதல்னா தோன்றுதல் அர்த்தம். பயிரா தோன்றுச்சு, அந்த தோன்றுனதை எடுத்து கொண்டு போய் விதைக்கிறது, அதுதான் நாற்றம்னா தோன்றுதல். புலமையில் புண்ணியன் நாற்றங்கில், நீ எவ்வளவு பெரிய புலமை உடையவனாக இருந்தாலும் உனக்கு சிவபெருமான், புண்ணியனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தோன்ற மாட்டான் என்று சொல்லிவிட்டார். அதிகமான புலமை பெற்று இருக்கிறார்கள் திருஞான சம்பந்தர், அதிகமான புலமை பெற்றிருந்தார் திருநாவுக்கரசர், அதிகமான புலமை பெற்றிருந்தார் நம்முடைய மணிவாசக பெருமான். அப்படின்னா நாம தவறா புரிந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க புலமையில் அவங்க வரல, நல்ல கவனமாக கேட்கணும். அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு புலமை வந்தது.
அவங்களுக்கு புலமையினால அவர் வரல. மணிவாசகர் பாடி 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 நிரம்ப பாடல்களை பாடியதுனால திருப்பெருந்துறையில வந்தாரா? ஒரு பாட்டு பாடல. திருப்பெருந்துறையில வருவதற்கு முன்பாக ஒரு பாட்டும் பாடல. காரைக்கால் அம்மையார் எத்தனை பாட்டு பாடினாங்க? பிறந்து முடிவடைந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து உன் சேவடியே சேர்ந்தேன். எல்லாரும் எப்ப பாடியிருக்காங்கன்னு கேட்டா, முத்தைத்தார் பத்தி திருட எப்ப பண்ணாருன்னு கீழே விடும்போது தாங்கினாங்க. முருகப்பெருமான் தாங்கினார், வந்தது. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இந்த அருளாளர்கள் எல்லாரும், இவர்களுக்கு எல்லாரும் புலமை வந்தது இறைவனுடைய திருவருளை பெற்ற பிறகு வந்திருக்கு. அதுதான், இவர்கள் புலமை பெற்று திருவருளை பெறல. அதனால புலமையை நாம் அதிகப்படுத்தி கொண்டே போனோம்னா அந்த புலமையினாலே அவரை பார்த்து விடலாம் என்று கருதினால் அதிலே அவன் தோன்றுவது இல்லை. இல்லையா? அழகா சொன்னாங்க காரைக்கிழமை, நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக. சாத்திரத்தையோ தோத்திரத்தையோ இதை பத்தி சொல்லி பேசிக்கிட்டே இருந்து ஒண்ணு இல்லை. அது என்ன விதத்தில் அது உதவுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக. அபரஞானத்தை பற்றியே விஸ்தரித்துக் கொண்டு பரஞானத்திலே நுழையாதவர்கள் அங்கேயே திரிந்து கொண்டு இருக்கட்டும் இல்லையா? கோயிலை பத்தி வெளியில சுத்தி சுத்தி பார்த்து கோயிலுக்குள்ள உள்ள நுழையணுமே. திருக்கோயிலுக்கு உள்ள நுழைஞ்சாதான தரிசனம். அதை விட்டு வெளியிலேயே இருந்து சுத்தி சுத்தி காம்பவுண்ட் சோரை சுத்தி சுத்தி வந்து வாசல் பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து உள்ள போய் தரிசனம். அது போல அபரஞானங்கிறது வெளி உள்ள நுழையிறது பரஞானம். அந்த தவம் இருக்க, அந்த தவத்தினாலே தான் அவனை தரிசிக்கலாம், தரிசிக்க முடியும். தவம் தான் வேணும். எனவே உன்கிட்ட புலமை இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, உங்ககிட்ட சரியை இருக்கா, கிரியை இருக்கா, யோகம் இருக்கா. ஏன்? அதனால தான் ஞானம் வரும். ஞானத்தால தான் அவரை பார்க்க முடியும். நூலறிவு பேசி நுழைவலாதார் திரிகன்னு நம்ம காரைக்கால் சொன்ன மாதிரியே மணிவாசக பெருமான் நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. திருட பதில், நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க என்று நாம அதை பார்க்கிறோம். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், புத்தக பிதற்றை விட்டு வித்தகத்து உனை துதிக்க புத்தியிற் கலக்கமற்று நினையாதே. புத்தக பிதற்றை விட்டு, புத்தகத்தை நிறைய படிச்சு அதுல அதை படிச்சு இதுல இதை படிச்சு அதை படிச்சு இது அப்படியே புத்தகத்தை படிச்சுன்னா அது தொடக்கமா இருக்கணும். அப்படியே விட்டு ஞானத்தினால வித்தகத்தால் துதிக்க. புத்தக பிதற்றை விட்டு வித்தகத்தால் உன்னை துதிக்க. எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஆனா அது எழுதுறது புத்தகத்துல தான் எழுதியிருக்காரு. எழுதுறது புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இதை தெரிந்து கொண்டு என்னன்னா, நீ படிக்கிறதோட இல்லாம, படிப்பு எங்களோட இல்லாம பிராக்டிக்கலா பார்க்கிற பொழுது படிப்பை தாண்டி போய் தவம் உணர்வு, அதைத்தான் சொல்லுகிறார். புலமையில் நாற்றம் இல். புலமையிலே அவன் தோன்றுவதில்லை, நூலறிவிலே அவன் தோன்றுவதில்லை. புண்ணியன், அவன் தவத்திலே தோன்றுகிறவன். புண்ணியன் என்று சொன்னால் தவத்தினுடைய பயனாக கிட்டுகிறவன். தவம்னா என்னன்னு சைவத்தில் தெரியும். அந்த தவத்தினுடைய பயன் என்னன்னு கேட்டா ஞானம். புண்ணியன் எந்தை நலமையில் ஞான வழக்கமும் ஆகும். ஆக எப்படி வருகிறது என்று சொன்னால், தவத்தால் ஞானமும் ஞானத்தால் நலமையும் வரும். நலமைனா நன்மை. இந்த நன்மை என்பது இன்னும் வர இடத்துல இல்லும் போடலாம். பன்முகம்ங்கிறது பல்முகம்னு சொல்லலாம். இன்னும் வர இடத்துல இல்லு போடலாம். அதனால நன்மையில்ங்கிறத நல்மையில்னு சொல்லலாம். அது ஒரு அகரத்தை சேர்த்து நலமையில்ன்றார். ஆக்சுவலா நன்மையில் என்று சொன்னால் நன்மையை பயனாக உடைய ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானத்திலே வழக்கமும் ஆகும் என்று சொன்னால் அந்த ஞானத்திலே தான் தொடர்ந்து இருக்கிறான் அவன்.
ஆகையினாலே அந்த ஞானத்திலே இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அதற்குரிய தவத்தை செய்து இந்த ஞானத்தை பெற வேண்டும். ஞானம் பெற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த ஞானத்தை நீ சரியை கிரிய யோகம் என்று சொல்லக்கூடியவற்றால் பெற வேண்டும். அப்படி பெறுகின்ற அந்த நிலையில முதல்ல தவம், தவத்தால் பெறுவது ஞானம், ஞானத்தால் பெறுவது நலமை அல்லது நன்மை அல்லது விடுதல். இதை வழக்கம், இதுதான் முறை, வேற முறை கிடையாது. நீ நிரம்ப படித்தவன் என்கிற காரணத்திற்காக உனக்கு இந்த ஞானம் கிட்டி விடாது. படிப்பது என்பது அபரஞானம், பரஞானத்திற்கு வர வேண்டும். அப்படி பரஞானத்திற்கு வர வேண்டும் என்றால் உணர்வு பெருக வேண்டும். உணர்வு பெருக வேண்டும் என்றால் அன்பு பெருக வேண்டும். அந்த அன்பு பெருகுதல் என்று சொல்லுவதற்காகத்தான் உனக்கு உருவமே அவர் நிற்கிறார். உருவமாக நிற்பதும் அசரீரியாக நிற்பதும் இப்படியெல்லாம் சுவாமி செய்வதற்காக உன்னுடைய அன்பு பெருக வேண்டும் என்பதற்காக. எனவே அன்பு பெருகி அந்த அன்பின் பெருக்கத்திலே நீ புலமையிலே நில்லாமல் நலமையிலே நின்று ஞானத்தை பெறுவதற்கு என்று குறிப்பிடுகிறார். நலமையில் ஞான வழக்கமும் ஆகும், புலமையில் நாற்றமில் புண்ணியன் எந்தை. புண்ணியன் என்று சொல்லுகிறவன் தவத்திற்கு தோன்றுகிறவன், தவத்திற்கு தோன்றுகிறவன் அவன். இப்ப தவத்திற்கு தோன்றுகிறவன் அந்த தவம் இல்லாதவருக்கு தோன்றுவது கிடையாது. உதாரணமாக இப்ப சிலர் கேள்வி கேட்பார்கள், சிவபெருமான் சடாமுடியோடையும் பிறையோடும் தான் இருக்க வேண்டும், செம்பொன்மேனியனாக வர வேண்டும் என்றால் பெரிய புராணத்திலே பல இடங்களிலே திருநாவுக்கரசருக்கு சுந்தரருக்கு வேறு வேறு வடிவங்கள் எடுத்து வந்திருக்கிறானே, ஆனால் அவையெல்லாம் வழிபாட்டுக்குரிய வடிவங்களாக விளக்கப்படவில்லை. அவை அப்பொழுது எடுத்து அப்பொழுதே கரைந்து விடுகிறது அந்த நிலை. அது வழிபாட்டுக்குரிய வடிவமாக சொல்லுவது இந்த செழுஞ்சடையும் செம்பொன்மேனியும். அதனால சிவபெருமானை, இது சிவபெருமான் என்று சொன்னால் அங்கே செழுஞ்சடையை தேடுங்கள், செம்பொன் மேனியை தேடுங்கள். அதுதான் அவனுடைய வடிவமாக கொண்டு அதனை வழிபாடு செய்வதற்கு உரியதாக ஆகும். ஆகையினாலே அப்படி அந்த வடிவத்திலே வழிபட்டு அன்பை பெருக்கி நீ தவத்திற்கு சென்று விட வேண்டும். தவம் என்பது உணர்வு பெருக்கினாலே நிகழ்வது. அந்த உணர்வு பெருக்கு என்பது அந்த தவத்திற்கே உரியவனாக. புண்ணியன் என்று சொன்னார், எல்லா சிவபெருமானுடைய புண்ணியம் அப்படின்னு சொல்லுவார்கள். தப்பு. சிவபெருமான் புண்ணியன் என்று சொல்லுவார். என்ன எப்படி எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் அவன் புண்ணியம் என்று சொல்லுவார். அவனுக்கு எது புண்ணியம் பாவம், அது அப்படி சொல்லக்கூடாது. அவன் புண்ணியன். என்ன காரணம்னா நம்முடைய புண்ணியத்திற்கு பயனாக விளங்குகிறோம். நம்முடைய புண்ணியத்திற்கு பயனாக விளங்குகிறோம். என்ன புண்ணியம்? தவம். இந்த தவத்திற்கு அவன் பயனாக விளங்குகிறவன். ஆகையினாலே சைவ நெறியிலே காட்டிய அந்த திருத்தொண்டு என்கிற அந்த நிலையிலேயும் சரி, அல்லது கிரியை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலேயும் சரி, அல்லது யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலேயும் சரி, சிவபெருமானை உருவத்திலே கொள்ளுவது, தியானத்திலே கூட உருவத்திலே கொள்ளுவது தவறு இல்லை. அந்த உருவத்தை கொள்ளுகிற பொழுது தானாக அந்த உருவமானது முதிர்விலே விடுபட்டு போகும். கையில புத்தகத்தை வைத்து படிக்கிறவனுக்கு அது அந்த புத்தகமானது உறக்க நிலைக்கு செல்லுகிற பொழுது நழுவுவது போல அவர்களுக்கும் நழுவி போகும். ஆதலாலே இறைவனை உருவ வடிவிலே வழிபாடு செய்வது தவறு இல்லை. ஆனால் அந்த உருவ வழிபாட்டை தவத்தோடு செய்தல் வேண்டும். புலமையில் நாற்றமில் புண்ணியன் எந்தை, நலமையில் ஞான வழக்கம். வழக்கம்னா தொடர்ச்சின்னு அர்த்தம். இந்த இடத்துல வழக்கம்னா இதான் என்னுடைய வழக்கம்னா நான் தொடர்ந்து செய்யறது தான் வழக்கம்னு பேர் இல்லையா? தொடர்ந்து செய்வதற்கு வழக்கம் என்று பெயர். அப்படி அவன் ஞானம் இருக்கிற இடத்துல அவன் இருந்துருவான். புலமையில் நாற்றமில் புண்ணியன் எந்தை, நலமையில் ஞான வழக்கமும் ஆகும்.
நலமை என்று சொன்னதுக்கு பொருள் உங்களுக்கு சொன்னேன். நன்மை அது வீடு பேரை குறிக்கும். வீடு பேரை தரக்கூடிய ஞானத்திலே அவன் தொடர்புடையவனாக நீங்காதவனாக விளங்குகிறான். எனவே ஞானத்திலே நிற்கிறவர்களுக்கு அவன் அந்த வடிவத்தை காட்டினான். திருஞான சம்பந்தருக்கு அந்த ஞானத்திலே காட்டினான். திருநாவுக்கரசருக்கு அந்த ஞானத்திலே காட்டினான். சுந்தரருக்கு அந்த ஞானத்திலே காட்டினான். சுந்தரருக்கு கூட முதல்ல மானுட வடிவிலே அவர் வேதியராக தடுத்தாட்கொண்டார். ஆனால் அந்த மறைவு நீங்கிய பிறகு அவருக்கு தன்னுடைய அந்த வடிவத்தை திருவெண்ணையநல்லூர் கோயிலிலேயே காட்டுகிறார். எனவே தவமுடையவர்களுக்கு காட்டுகின்ற அந்த திருக்கோலம் அது பிறைச்சந்திரனை, சடாமுடி, கங்கை, செம்பொன்மேனி இவற்றையெல்லாம் தவமுடையவர்களுக்கு காட்டுகிறார். ஆகையினாலே ஞானமுடையவர்களுக்கு கூட அந்த திருவடிவத்தை காட்டுகிற காரணத்தினாலே அந்த வடிவத்தை ஞான முதிர்ச்சிக்காக பெற வேண்டிய கோலத்தை ஞான முதிர்ச்சியை நோக்கி செல்லுகிறவர்களும் காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதனை கொண்டு நாம் அந்த உருவத்தை அமைத்திருக்கிறோம், சித்திரத்தை அமைத்திருக்கிறோம், சிற்பத்தை அமைத்திருக்கிறோம், அந்த உருவ வடிவத்தை படிமத்தை அமைத்திருக்கிறோம். அதனை நாம் வழிபாடு செய்கின்றோம். அது மிகச்சிறந்த ஒன்றாக விளங்குகிறது. அதை அப்படியே பார்க்க வேண்டும் என்றால் ஞான வழக்கமும் ஆகும் என்று குறிப்பிடுகிறார். ஆகையினாலே நான் அந்த புலமையில் படித்தேன், இப்படி படித்திருக்கிறேன், அதனால எனக்கு அவர் அப்படியே தோன்ற வேண்டும் என்று சொல்லுவதை காட்டிலும் அது நீ உணர்வு பெருக்கிலே, அன்பின் பெருக்கிலே, தவத்திலே அவன் அவ்வாறு தோன்றி இருக்கிறான், உனக்கும் அவர் தான் தோன்றுவான் என்று குறிப்பிடுகின்றார். புலமையில் நாற்றமில் புண்ணியன் எந்தை நலமையில் ஞான வழக்கமும் ஆகும். விளமையில் வைத்துள வேதியர் கூறும் பலமையில் எங்கும் பறந்து நின்றானே. அப்ப என்ன கேட்கிறாங்க, சாமி தவத்தில் இருந்தால் தான் அவரை காண முடியும், தரிசிக்க முடியும், ஒரு திருவடிவத்தை காண முடியும். தவம் முதிர்ந்தவர்களுக்கே அவர் அவ்வாறு காட்டி இருக்கிறார். தவத்தை முதிர்வு செய்து கொள்வதற்காக அவர் காட்டி அந்த வடிவத்தை சிற்பமாகவோ உருவமாகவோ சித்திரமாகவோ நாம் வழிபாடு செய்யலாம். ஆனால் அது நமக்கு தவத்தை முதிர்ப்பதற்காக, அது தவம் முதிர்ந்தால் அந்த வடிவத்திலேயே நாமே காணலாம். எல்லாரும் கண்டது போல இல்லையா, நீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். திருநீலகண்டர் வடிவத்திலேயே அவரை பார்க்கிறார், அந்த வடிவத்திலேயே அவரை பார்க்கிறார். அதுபோல பார்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி சொல்லுகிறீர்களே என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தி ஒன்று சொல்லுகிறார், மிக முக்கியமான செய்தி சொல்லுகிறார். அப்படியானால் இந்த தவத்திற்கு அவர் இவ்வாறு பயன் தருகிறார் என்று சொல்லுகிற பொழுது, தவத்தை தாண்டியும் சில கிரியைகள் நிகழ்கின்றதே, அவற்றிற்கு எவ்வாறு அவன் செய்கின்றான் என்று கேட்கிற பொழுது அதற்கு எப்படி சொல்றார் பாருங்க. விளமையில் வைத்துள்ள வேதியர் கூறும், இறைவன் இன்ன வேள்வி செய்தால் இன்ன பலன் தருவான், இன்ன கிரியை செய்தால் இன்ன பயனை தருவான் என்று அவர்கள் கூறி அவ்வாறே செய்கிறார்கள். அதனையும் பலரும் அதன் பின்னே சென்று அவ்வாறு செய்து கொள்ளுகிறார்கள். அவற்றிற்கான பலனை தருவதும் சிவபெருமான் தான். அவற்றிற்கான பலனை தருகிறான். ஆனால் தவத்தின் பயனாக வருகின்ற திரு உருவ காட்சி போன்ற ஞானம் போன்ற பலனாக அவை இல்லாமல் என்ன பலனுக்காக அவை செய்யப்படுகிறதோ அந்த பலனை மட்டும் தந்து அதோடையே நின்று விடுகிறது என்று குறிப்பிடுகிறார். அதுக்கு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தினாரு, விலைமையில். விலைமையில்னா விலைமையில்னு அர்த்தம். இந்த விலைமையில் அப்படிங்கிறது எதுகைக்காக விலைமையில்னு வந்து, விலைமையில்னா பண்டமாற்றுன்னு. விலைமைன்னா பண்டமாற்றுதல். இது கொடுத்தா இது செய்யும், இது செஞ்சா அது வரும் என்று பண்டமாற்று முறையில் வைத்துள்ள வேதியர் அப்படின்ட்டார். அவர் தாரகாவணத்து முனிவர்கள்லாம் அப்படித்தானே. அவர்களெல்லாம் வேள்விகளை பல்வேறு காரணங்களுக்காக, எதிரியை நீ தாக்க வேண்டுமா, வா வேள்வி செய்யலாம்
உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பீடை போக வேண்டுமா, தரித்திரம் போக வேண்டுமா, வா செய்யலாம். இதெல்லாம் தாண்டி போய் புதையல் கிடைக்க வேண்டுமா, வா செய்யலாம். நோய்கள் தீர வேண்டுமா, வா வேள்விகள் செய்யலாம். ஆயுள் நீடிக்க வேண்டுமா, ஆயுள் நீடிக்க வேண்டுமா, ஒரு வேள்வி செய்யலாம். இல்லையா? நிறையா புத்திரர் வேண்டுமா, வரலாம். நிறைய இருக்குல்ல, புத்திர காமேஷ்டி யோகம்னு ஏதோ சொல்றாங்க, நிறைய வேள்வியை சொல்லுகிறார். இதையெல்லாம் அவர்கள் அக்னிக்கு வேண்டுவதை கொடுத்து அவர்கள் பெற்று தருகிறார். அதாவது அந்தந்த பயனோடு நின்று போகும். அந்த வேள்வியினாலே பெறுகின்ற புத்திரன் எப்படி இருப்பான்? மித்திரனாக இருப்பானா, சத்துருவாக இருப்பானா தெரியாது, அவரவர் அந்த நிலையில. அதுபோல விளமையில் வைத்துள்ள வேதியர் கூறும் பழமையில் பயன் தரக்கூடிய செயல்களிலே, பயன் தரக்கூடிய செயல்கள் என்று சொன்னால் அது கண்மங்களை குறிக்கிறது. எனவே கண்ம வேதியர் கண்மங்கள் குறித்து செய்யப்படுகிற வேள்விகளிலே அவன் விளங்குகின்றானா என்றால் அந்த பயனை தருகின்ற அந்த முறையிலே அவன் விளங்குகின்றான். பறந்து நின்றானே, எங்கும் பறந்து நின்றானே என்று கேட்கிற பொழுது அவ்வாறே அதற்குரிய பலனையும் அவன்தான் தருகிறான். ஆனால் வேதியர்களோ அந்த வேள்விகள் தருகின்றன என்று கருதுகிறார்கள். வேதியர்கள் தரைவனத்து முனிவர் கூட எதுக்கு ஒரு முதற்போடு கடவுள் எதுக்கு அவர்கள் கேட்கிறார்கள்? கடவுள் வேண்டாமே, என்ன வேணாலும் வேள்வியில பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கிற போது கடவுள் எதற்கு என்று அவர்கள் தாரிகாவனத்து முனிவர்கள் சொன்னார். அதனால் அவர்கள் மிக்க கர்வமுடையவர்களாக விளங்கினார்கள். அப்ப அவருடைய கர்வத்தை அடக்குவதற்காக பெருமான் அழகு வடிவம் எடுத்து வந்தார். அப்படி அழகு வடிவம் எடுத்து வந்த பொழுது அந்த அழகிலே மயங்கினார்கள் ரிஷிபத்தினிகள். அத்தனை பேரும் மயங்கி போனார்கள். எல்லாரும் போகிறார்களே என்று முனிவர்கள் கத்தினார்கள். இதுக்கு ஒரு வேலி செய்துக்க வேண்டியதுதானே என்னார். வேலி செய்தார்கள். அதுல தான் யானை வந்தது, மான் வந்தது, புலி வந்தது, எல்லாமே வந்தது. ஆனால் அத்தனையிலையும் அவர்கள் தோற்று போனார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு அந்த உண்மையை எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த கண்மத்தின் அடிப்படையிலே பயன்களை வழங்குகிறவன் சிவன். நம்ம ஒரு பலனை, ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்று சொன்னால் கண்மத்தின் அடிப்படையிலே அதனை அவன் வழங்குகிறான். அதனை தாண்டி போய் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சூழ்நிலைகள் நிரம்ப வேறுபாடு உடையவனவாக விளங்குகின்றன. அதனால் தான் இப்ப ஒரு கண்ம நிலை எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு தான் அந்த செய்யப்படுகிறது. தெளிவாகவே சொல்லிடுவார். திருவெண்காட்டில் போய் அச்சுத கலப்பாளர் 48 நாள் விரதம் இருக்கிறார். விரதம் இருந்து தினந்தோறும் ஞானசம்பந்தருடைய பாடலை பாடுகிறார். பேயனதோள் உமைபங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையாம் அவர் தம்மை தோயாவாம் தீவினை பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர் என்று பாடுறாருங்க. 48 நாள் பாடுறாரு. ஆனா சாமி என்ன சொல்றாரு? சாமி உனக்கு இந்த பிறவியில சந்தான பாக்கியம் இல்லையே, குழந்தை பேர் இல்லையே என்று குறிப்பிடுகிறார். குழந்தை பேர் இல்லப்பா உனக்கு என்று சொல்லுகிறார். அப்படித்தான் வினை இருக்குமானால் அதனை அந்த வினையின்படி தருவதற்கு முடியும். குழந்தை வேணும் என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு இந்த பதில் சொன்னார். சாமி நீங்க தரலனாலும் ஞானசம்பந்தர் தருவார்னு விட்டார். தந்தாரா இல்லையா? இதான் எக்ஸம்ஷன். அடியாரை பற்றி கொண்டார். அவர் அடியாரை பற்றி கொண்டு அவர் பெறுகிறார். இந்த மாதிரி வினைகளுக்கு அப்பாற்பட்டு போய் நின்று பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய முறைகளும் இருக்கின்றன. ஆனால் பொதுவாக வினைகளினாலே பெற வேண்டியவற்றை அவர் வேள்விகளினாலே பெறுகிறவர்கள் வினைகளுக்கு உள்ளாவார்கள். ஒரு வினையினாலே பெற வேண்டியதை வேள்வி செய்து பெறுவது என்பது வினையினால் பெறுவது. வினையினால் பெறுவதற்குரிய பயனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறார். என்ன அற்புதமான ஒரு செய்தி பாருங்க. முதல்ல
உருவ வழிபாடு என்பது உகந்தது. அந்த உருவ வழிபாடு என்பது அவருக்கு செழுஞ்சடை இருக்கணும், செம்பொன் மேனி இருக்கணும். அது ஒன்றுதான். இந்த வடிவம் எல்லாம் சிவபெருமானுடைய வடிவமாக நினைத்து வழிபாடு செய்யக்கூடாது. இந்த வடிவம் எல்லாம் சிவபெருமானுக்கு உரியதாக, இது ஒன்று தான் அவருடைய வடிவம். அந்த வடிவத்தில் சில வடிவங்கள் அவரே எடுக்கிறார், அது நிலையில்லாத உணவாக போய்விடுகின்றன. அவரை அவ்வப்பொழுது அவர் கொள்ளுகின்ற தோற்றங்களை தவிர, அவை செயற்கையை தவிர இயற்கையாக தனக்கு எடுத்துக்கொள்ளுகிற வடிவம் இப்படித்தான் என்று சொன்னவர். அந்த வடிவமானது உயிர்கள் உய்வதற்காக அருளாளர்களுக்கு காட்டி, அருளாளர்கள் தம்முடைய தவத்தினால் அதனை கண்டு, அதனை அவர்கள் சொல் வடிவிலே வைக்க, அதனை நாம் சிலையாகவும் சிற்பமாகவும் சித்திரமாகவும் உயிர்கள் உய்வதற்காக தரப்பெற்று, அந்த உயிர்கள் அவற்றின் மூலமாக தம்முடைய அன்பை பெருக்கி தவத்திலே நிற்க வேண்டும். வெறும் புலமையிலே நின்று தோன்றாமல் தவத்திலே நிற்க வேண்டும். தவத்திலே நின்று பெறுகின்ற ஞானத்தால் தான் வீடு பேறு கிட்டும். ஆகையினால் வேள்விகளால் வீடு பேறு கிட்டாது என்று குறிப்பிடுகிறார். வேள்விகளால் இங்கே என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் பிரபஞ்சத்திற்கு. அது அதனால தான் திரும்பவும் திருமுறைகளை ஓதுகிறவர்கள் பெரும்பாலும் சொல்லுகிறார்கள், வீடு பேறு பெறுவதற்குரிய ஒரு சாதனமாக திருமுறைகள் விளங்குகின்ற காரணத்தினாலே அந்த திருமுறைகளை அவ்வாறுதான் அருளாளர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அந்த முறையிலே தான் அவை பயன் தருகின்றவையாக விளங்குகின்றன, அவை ஞான வழக்கமாக விளங்குகின்றன என்பதையும் குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 2 பாடல்களுக்கான விளக்கத்தை நாம் சிந்தித்தோம். ஞானத்திரள் பத்திரிகையில் நீங்கள் சந்தாதாரராக சேர வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆற்றுப்படுத்த வேண்டும். பிரபலங்கள்லாம் அந்த ஞானத்திரள் பத்திரிகைக்கு சந்தா செலுத்தி படித்து வருகிறார்கள். நீங்களும் ஞானத்திரள் பத்திரிகைக்கு சந்தா, நீங்கள் நான் ஏற்கனவே இருந்தால் மற்ற அன்பர்களை நெறிப்படுத்துங்க, வாங்கி கொடுங்க, 1 வருஷம் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எப்படி நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் போகணும், அப்போ தான் திரைவாகும். எத்தனை மூச்சு விட திணறிட்டு இருக்கும் பொழுது ஆக்சிஜன் மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஆக்சிஜன். அதனாலே அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அதில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் ஏதாவது உபகாரம் பண்ண முடியும்னாலும் செய்யலாம். அடியன் பேசின சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு, அப்பர் சுவாமி வரலாறு, ஞானசம்பந்தர் வரலாறு, இதெல்லாமே யூஎஸ்பியாக வந்திருக்கு பென்ட்ரைவில், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் அடியன் எழுதிய ராஜாங்க சமயம், அது அறுமுக சிவன், இவையெல்லாம் வரலாற்று நூல்கள், அவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஞானக்குழந்தை ஆங்கிலம் தமிழ் 2லும் ஞானசம்பந்தருடைய வரலாறு படக்கதையாக வந்திருக்கு. குழந்தைகளுக்கு ஏற்ற புத்தகம், அதனை நீங்கள் வாங்கித்தர வேண்டும் என்று சொல்லி, இந்த அளவில் நாளைய தினம் மீண்டும் நம்முடைய திருமந்திர வகுப்பு தொடர்கிறது, சர்வ வியாபகம் தொடர்கிறது இறைவனுடைய திருவருளால் என்று சொல்லி, இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக்கொள்கிறேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.